எதிரணி கூட்டணியில் மொட்டு கிடையாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எதிரணியுடைய கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் சேர மாட்டோம் என்பதனான தகவலிலேயே அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைக்காத உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு அளித்தாலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் எதிர்க்கட்சியில் இருப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் புதன்கிழமை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து உள்ளாட்சி சபைகளில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு எதிர்க்கட்சிகளுடைய தலைவர் கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடைய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருந்த பொழுதும் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நடைபெற்ற இணக்கப்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்த கட்சியை சேர்ந்த எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை. தனது கட்சியினுடைய தீர்மானங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடைய பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் கூறியுள்ளதாவது, கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாது. அவ்வாறான கூட்டணி ஊடாக ஆட்சி அமைக்க அவசியமில்லை என்பது எமது கட்சியினுடைய நிலைப்பாடாகும். எமது கட்சி தனியான கொள்கையுடன் தனியான பயணத்தில் ஈடுபடும் கட்சியாகும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் வேறான கட்சிகளாகும். இதனால் எங்களிடையே கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2029 ஆண்டில் ஆட்சியை அமைக்கும் எதிர்பார்ப்புடனேயே எமது கட்சி பயணிக்கிறது. இந்த வேளையில் உள்ளூராட்சி சபைகளில் மக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து செயற்படுவோம். இதனால் கட்சி என்ற ரீதியில் கூட்டணியாக ஆட்சி அமைக்க இணங்கப் போவதில்லை என்பதான விடயமே அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை ஆசனங்களை வழங்கியிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளில் அரசாங்கத்திற்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன, எதிர்க்கட்சிகளுடைய ஆசனங்களும் அதிகமாக இருக்கின்றன. அவ்வாறான இடங்களில் மக்களுடைய நிலைப்பாடு அரசாங்கத்திற்கு எதிரானது. இதனால் அவ்வாறான இடங்களில் அரசாங்கத்திற்கு சார்பற்ற குழுக்களுக்கு ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவுகளை வழங்கினாலும் கூட நாங்கள் கூட்டணியாக இணைய மாட்டோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஆராய்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எதிர்க்கட்சியின் பணியை செய்வோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயமும் மிக முக்கியமான விடயங்களாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது.